என்ன கேஸ்? வாய் தகராறு சார். இந்த 2 அக்யூஸ்டும் லேடிஸ் அடிக்க போயிட்டானுங்க சார். என்னது அக்யூஸ்டா? இன்னும் டிகிரி பேப்பரே கிளியர் பண்ணல, அதுக்குள்ள பட்டம் கிடைச்சிருச்சா? யாரா நீங்க? எந்திரிங்கடா. சார், எங்க ஏரியால பைக் திருடினது இவனுங்க தான். திருடினவங்களை விட்டுட்டு எங்க ஏரியா பசங்களை கொண்டாந்து வச்சுக்கிறீங்க. அவங்கள விடுங்க சார். அது எப்படி சார்? தப்ப மட்டும் கரெக்டா செய்றீங்க. மறுபடியும் கெட்டப்ப மாத்திட்டு வந்துட்டீங்களா? இப்போ என்ன நாடகம் போட போறீங்க? ஏய் சத்யா, என்ன அஸ்தல்ல? நான் பேச்சு பேசுற? மா, இது போலீஸ் ஸ்டேஷன் மா. நாங்கள எதுக்கு இருக்கோம்? யோ கான்ஸ்டபிள், நீங்க 2 பேரும் தூக்கி உள்ள போடியா? ஓகே சார். வக்கீல் சார், வாங்க. ஏய், இவன் எப்படிங்க வந்தான்? ஏம்மா, இது உனக்கே நல்லா இருக்குதா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறா? சார் சொல்லும் போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். செம்மையா ஆக்ட் பண்றமா. இந்த 4-5 நாளா நீ வளைச்சி வளைச்சி பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல எங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து எப்போ வந்தீங்கன்னு கேட்டியே ஒரு கேள்வி. அட்ரஸ் சக்க நல்ல கேள்வி. ஏய், யாரா நீ? என்னடா உளர்ந்துறா? ஏய், போதும் நடிப்பு. ஜீப்ல ஏத்தி விட்டு பின்னாடி வந்து சீனை போடுறியா? ஒழுங்கு மரியாதையா போயிடு. ஓ, யோ, அவளை போ சொல்லியா? ஏங்க போங்க மேடம். மேடம் போங்க மேடம், டென்ஷன் ஆகுறாரு. மேடம் தயவு செஞ்சு கிளம்புங்க மேடம், ப்ளீஸ். மேடம் சார், லாக்அப்ல இருக்கிற 2 பேரை எப்படியா வெளியேத்துருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். யோ, வெளியே வாயா. வக்கீல் ரெக்கமெண்ட் பண்றதுனால விடுறேன். இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நீங்க ஏன் சார் ரெக்கமெண்ட் பண்றீங்க? சத்யா மேடம் தான் சொன்னாங்க. அவ ஒண்ணு கண்ணை காட்ட தேவையில்ல சார். என் லாயர் வர வரைக்கும் நான் உள்ளே இருந்துக்கிறேன். சார், உள்ள என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷனா தராங்க? வேகமா போறீங்க. இரியா, அதான் நம்ம லாயர் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டாலும் அவர் வரட்டும், அப்புறமா போலாம். யோ, விட்டா போக வேண்டியதானே? என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? கிளம்புங்க. சார், சார் வாங்க போலாம். அவரே சொல்லிட்டாரு வாங்க.
ஃபோன் பண்ண உடனே வர மாட்டீங்களா? ஏன் இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லை சார், கோர்ட்டில் இருந்தேன், அதான் வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. உங்களால் கண்ட விக்கெட்டெல்லாம் அவமானப்பட வேண்டியது இருக்கு. என்னை உள்ள தூக்கி போட்டவளே வந்து ஜாமீன் பிச்சை போட்டு போறா. எல்லாம் சாரி சார். சார் போய் எல்லாம் பேசுங்க சார், போங்க சார், போங்க சார். சார் 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 பொறுமை சார், பொறுமை. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அதான் பொங்கி எழுந்து அவங்க வீட்டை பொங்கல் வச்சு வந்துட்டீங்களா, அப்புறம் என்ன சார்? அவளுக்கு இது பத்தாது. அவள் 8 வருஷம் போட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கா. இதுக்கு மேலே என்னால் ஏமாற முடியாது. சார் எனக்கு என்னவோ அவங்க நம்மளை ஏமாத்தல, நாம தான் ஏமாறமோன்னு தோணுது சார். ஒருவேளை 2 பேரும் வேற வேற ஆளா இருந்தா நம்ம மேல தானே தப்பு. இல்லையா? நீ தப்பு பண்ற. வேற வேறையா இருந்தா ஒரே டைம்ல வர வேண்டியது தானே? ஏன் டைம் விட்டு கேப்ல வராங்க? அங்கதான் இருக்கு பாயிண்ட். சார் இப்படியே போனா இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. 2 பேரும் ஒன்னா 2 நாள் கண்டுபிடிக்கணும். நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லு. கோல்டு தான், பட் கோல்டு. சினிமா ஹீரோங்களுக்கு அதுவா இதுவான்னு குழப்பம் வரும்போது மச்சத்தை வச்சு தானே கண்டுபிடிப்பாங்க. உங்க ஒய்ஃபுக்கு உடம்புல மச்சமோ இல்ல காய தழும்போ இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அதை வச்சு டெஸ்ட் பண்ணா இவங்க சத்யாவா இல்லைன்னு தெரிஞ்சிட போகுது. கரெக்ட். சத்யாவுக்கு கையில ஒரு மச்சம் இருக்கு. இது போதுமே, மேட்ரு முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சிச்சு? டீசென்ட் இல்லாம கை நீட்டு மச்சம் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிறேன்னு சொல்றியா? யோ சார், நாளைக்கு அவளை சாப்பாடு ஆஃபீஸ் கொண்டு வர சொல்லாம வீட்டுக்கு கொண்டு வர சொல்லு. ஏன் சார்? நான் செய்ய போற டெஸ்ட் ஆஃபீஸில் செஞ்சா சரி வராது. வீட்டில் அவ சாப்பாடு போடும் போது வேணும்னே நான் சாப்பாடை கீழே தள்ளி விடுவேன். அவ அதை எடுக்கிறதுக்காக குடிவா. அப்பா அவன் மேல சாம்பாரை தட்டி விடுவேன். சார் அது கொதிக்கிற சாம்பாரா சார்? ஃப்ளோவை பிரேக் பண்ணதையா? சாம்பார் பட்ட விட்டு ஸ்பாயில் ஆயிடும். அப்போ உடனே அவன் நடிக்கிற நடிப்பை விட நான் அதிகமா நடிச்சு, ஐயோ சாரிங்க இப்படி ஆயிடுச்சுங்க, இப்போ எப்படி நீங்க வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்லி நான் ரெடியா வச்சிருந்த மாடர்னான ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை கொடுப்பேன். அவளும் அதை போட்டுக்கிட்டு வருவா. அப்பா அவ கையில மச்சம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சூப்பர் சார். சார் உங்களுக்கு நல்ல கதை நாலேஜ் சார். டிவி சீரியல்ல நீங்க கதாசிரியர் ஆகிறதுக்கான 10 பொருத்தமும் இருக்கு சார். அவ விடுற கதையில நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அது ஓகே சார். ஆல்ரெடி வீட்ல போய் பொங்க வச்சுட்டீங்களே, அப்புறம் எப்படி அவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க? அவ நல்லவளா நடிச்சு என் கூட சேர பிளான் பண்றான். அவ ரோஷப்பட மாட்டான். நீ போய் அவகிட்ட சார் வல்லவரு நல்லவரு தெரியாம பண்ணிட்டாரு, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாருன்னு சொல்லு. அவ உடனே சாப்பாடு கொண்டு வருவா. அப்ப நம்ம பண்ற ஆபரேஷன்ல அவ சத்யான்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஆபரேஷன் மச்சன் வச்சலாமா சார்? நீ எதையாவது வச்சுக்கோ, நான் சொல்றதை மட்டும் செய். அக்கா பிரபு சார் ஏதாவது ஏழரை கூட்டிட்டு வருது, அதுக்கு நாம அலைய வேண்டியதா இருக்குது. இந்த உலகம் ரொம்ப மோசம்பா. 2 நாட்டுக்குள்ள சண்டைனா அப்பாவி வீரர்கள் சாக வேண்டியதா இருக்கு. மாமியார் மருமகள் சண்டைனா ஆம்பளைங்க ஆளாட வேண்டியதா இருக்கு. இந்த வீட்டுல 3 பொம்பளை பசங்க இருக்காங்க. ஜாக்கி, நீ எத்தனை வாட்டி அடி வாங்க வேண்டியது இருக்கும்? தேங்க்யூமா. எடுத்துக்கோ. தேங்க்யூ. வணக்கம்க்கா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இல்ல மேடம், அது வந்து பிரபு சார் இங்க வந்து என்ன வந்து போய் அதான் வந்து எங்க மானத்தையே வாங்கிட்டீங்களே, இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? இல்ல. எங்களுக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? முதல்ல வெளியே போங்க. ப்ளீஸ். நேத்து நீங்க பண்ண கூத்துல
வீட்ல எல்லாரும் கோவமா இருக்காங்க. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நேத்து நடந்ததுக்கு சாரி கேட்டுட்டு வர சொல்லி பிரபு சார் சொன்னார் மேடம். சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? ஊரை கூட்டி சண்டை போடுவீங்க, யாருக்கும் தெரியாம சைலண்டா வந்து சாரி கேப்பீங்களா? வீட்ல போலீஸ் எல்லாம் வந்ததா தெருவே வேடிக்கை பார்த்துச்சு. சங்கடமா இருக்குன்னு காலையில இருந்து வெளியில கூட போகாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். சண்டை போட்டவரே இங்க வர்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு உங்களை அனுப்புறாரா? அப்ப எங்களுக்கு எப்படி அவமானமா இருக்கும்? இல்லம்மா, சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. நைட்டே இங்க வந்து மன்னிப்பு கேட்கலான்னு கிளம்பிட்டாரு. நான் தான் நீங்க வந்தா பிரச்சனை ஆயிடும், நான் போயிட்டு வரேன்னு அவர்கிட்ட சொன்னேன் மேடம். அப்படி சண்டை போட்டவரு திடீர்னு சாரி கேட்டு உங்களை அனுப்பிச்சிருக்காருன்னா நம்பவே முடியல. வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்காரா? ஆஹா, கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. அச்சோ, எந்த பிளானும் இல்ல. பிரபு சார் கோவப்படுவாரு, நான் தப்புனா உடனே மன்னிப்பு கேட்டுருவாரு. உண்மையாவே வருத்தப்பட்டு தான் என்ன அனுப்புனாரு மேடம். அவரு மன்னிப்பு கேட்கறதால எங்க அவமானம் தீர போறதில்ல. நாங்களே கஷ்டப்பட்டு ஒரு சின்ன தொழிலை செஞ்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். அவரு வந்து ஏதேதோ சம்மந்தம் இல்லாம பேசுறாரு. ஏன்தான் உங்க கேட்டரிங் ஆர்டர் எடுத்தோமோன்னு சங்கடமா இருக்கு. மேடம், அப்படி நினைக்காதீங்க மேடம். நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. நாங்களும் மறந்துடுவோம் மேடம். மேடம், உங்க மனசுல எதுவும் வச்சுக்காம எப்பயும் போல சாப்பாடு டெலிவரி பண்ணுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா பேசுற நீ? சார், இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் கூலா சாப்பாடு கொண்டு வர சொல்ற நீ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வீட்டுக்கே வந்து ரகலை பண்ற நீங்க நாளைக்கு ரோட்ல பார்த்து சண்டை போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? தப்பா நினைக்காதீங்க. நேத்தோட நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் வர முடியாது. அவர்கிட்டயும் சொல்லிடுங்க. நீங்க போயிட்டு வாங்க. போறேங்க, போறேன். ஆனா எங்க எம்டியை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குது. இங்க சண்டை போட்டு போனதுல இருந்து இன்னும் சாப்பிடாமலே இருக்காரு மேடம். அவங்க என்ன மன்னிச்சாதான் நான் சாப்பிடுவேன்னு அடமா பட்டி கிடக்குறாரு மேடம். அவரு புடிவாதக்காரரு. இப்ப நான் எப்படி மேடம் சாப்பிட வைப்ப? எனக்கு ஒரு வழி சொல்லிட்டீங்கன்னா போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், உங்களை திட்டதை நினைச்சு நினைச்சு பைத்தியம் மாதிரி புலம்புகிறாரு மேடம். இதுல பட்னியா இருந்தா என்ன மேடம் ஆகுது? நான் போறேன் மேடம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். நான் சாப்பாடு கொண்டு வரேன். ஏய், என்ன நீ? நம்மள இன்சல்ட் பண்ணவங்க வீட்டுக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போகணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என்னம்மா? ஆமாம்மா, மறுபடியும் பிரச்சனை வந்தா சிக்கலாயிடுமா. விடுங்க தாத்தா, அதான் மன்னிப்பு கேட்டுட்டாருல்ல.
பெருந்தன்மையா போறதுதான் நல்லது. நம்ம இருக்கிற நிலைமையில இருக்கிற கான்ட்ராக்டையும் விட்டுட்டா என்ன பண்றது? அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியதா. அவரும் இறங்கி வராருல்ல, நாம தாழ்ந்து போறதுல தப்பில்ல. சார், நீங்க போங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம் நீங்கள் வீட்டுக்கே சாப்பாடு கொண்டு வந்துடுங்க மேடம். ம். ஓ வரேன் மேடம், வரேன், எல்லாருக்கும் வரேன். நல்லவன் நடிச்சா நான் நம்பிடுவேனா? இன்னைக்கு மச்சத்தை கண்டுபிடிச்சி நீ சத்யா நான் நிரூபிக்கிறேன். எனக்கு மச்சம் இருக்குதான்னு செக் பண்ண போறியா? நான் சத்யா இல்ல சார், நான் நித்யா சார். என்ன நம்புங்க சார். நான் நித்யா பேர்ல இருக்கிற சத்யா தான். நீ மச்சத்தை பார்த்து ஆகணுமா? தொடர, தொட்டு பாரு, தொடன்றா, தொடர. சார், தெரியாத பொண்ணை தொடலாமா சார்? உங்களை நம்பி தானே நான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். என்ன சத்தியான சந்தேகப்படாதீங்க சார். சந்தேகப்பட்டா மட்டும் உன்னால என்ன பண்ணிட முடியும்? ஆமா, உன்னை கவுக்கிறதுக்காக தான் நான் நச்சுன்னு இருக்கிறேன். என்ன அப்போ? சார், நான் நடிக்கல சார், நான் நடிக்கல. இந்த கேட்டரிங் ஆர்டரை நீங்க கொடுக்கலன்னா என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் சார். உங்களை தான் சார் நான் நம்பியிருக்கேன். டேய், உன்னை நம்பிலாம் என்னால இருக்க முடியாதுடா. பொம்பளை புள்ளனா பூ வச்சு பொட்டு வச்சின்னு வீட்டுக்குள்ளே இருக்கணுமே. பாட்டு சட்டை போட்டா சாருக்கு புரியாதோ? அதனால தாண்டா வேஷம் போட்டு நச்சுன்னு இருக்கிறான். உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்போ நீயே ஒத்துக்கிறியா? முதல்ல வேற வேற இடத்துல வேஷம் போட்டு ஏமாத்தின, இப்போ ஒரே இடத்துல 2 வேஷம் போட்டு ஏமாத்துறியா? இப்ப நீ சத்யாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றேன். மச்சத்தை பார்க்கணும். என்னால என்கிட்ட இருந்து ஓடவே முடியாது. 2 வருஷமா போடுற அந்த மச்சத்தை பார்த்து நீதான் சத்யா நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றேன். மச்சத்தை காட்டு. யாரை ஏமாத்த பாக்குறேன்? ஏய், மச்சத்தை காட்டு, மச்சத்தை காட்டு. இங்க இங்க மச்சங்க. சத்யாங்க, சத்யா வந்தாலே, சத்யா வந்தா. என்ன சார் பண்றீங்க? சத்யா நல்லா இருந்த பனியை நாசம் பண்ணிட்டீங்க. சத்யா வந்தா. அவதான் அண்ணிய நம்பி மாதிரி மாறி மாதிரி டார்ச்சர் பண்ணா. அதான் நான் கோத்திர மச்சம் இருக்கான்னு பாக்குறதுக்கு அப்படி பண்ணிட்டேன். சார், மச்சம் என்ன அண்டா சைஸ்லயா இருக்கும்? இத்தனோண்டு மச்சத்தை பார்க்க இப்படியா கிழிப்பீங்க? சார், நம்ம பிளான்ல இது இல்லையே சார். சாம்பாரை தட்டி விட்டு சாஃப்டா தானே பிளான் பண்ணோம். இது ரொம்ப உக்கிரமா இருக்கு சார். நல்ல வேலை அவங்களுக்கு வேற எங்கேயும் மச்சம் இல்லை. எம்டி ஆச்சேன்னு குடிச்சதுக்கு அப்புறம் உங்க பக்கத்துல படுத்தம் பாருங்க. சார், நான் ஹால்லே படுத்துக்கிறேன் சார். என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாளே, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்.